வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சிலிண்டர் கேஸ் விலை, ஆட்டோ கேஸ் விலை ஏற்றத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வண்ணாரப்பேட்டை தங்கசாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, சிலிண்டர் தட்டுப்பாடு, ஆட்டோ கேஸ் உயர்வு உள்ளிட்ட விலை உயர்வை கண்டித்தும் இதை தடுக்க தவறிய பாஜக அரசை கண்டித்து சென்னை மென்ட் தங்கசாலை அருகே வடசென்னை மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் வேம்புலி தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பதாகைகளுடன் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சிலிண்டர் கேஸ் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவக்கியிருக்கிறோம். இந்த தட்டுப்பாடால் இந்தியாவின் தமிழ்நாட்டின் இயல்பு வாழ்வை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு உணவகங்கள் மூடப்படுகிறது. இல்லங்களை மட்டும் நம்பி அல்ல, பணிபுரிகிற உதிரி தொழிலாளர்கள் கோடிக்கணக்கானவர்கள் உணவகங்களை எல்லாம் நம்பியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில், இந்தியாவில் சாலையோர உணவகம், சிறு சிறு உணவகங்கள் என்று லட்சக்கணக்கான உணவிடங்களை தான் எளிய மக்கள் நம்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்தும் தட்டுப்பாடுக்குள்ளாகிவிட்டது. இதற்கு காரணம் போர். அமைதியாக இருந்த மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீ வைத்து அந்த நாட்டையே எரிக்கிறார்கள். செர் ஹார்முஸ் பகுதியில் இருக்கிற நீர் வழிப்பாதையில் 47% போக்குவரத்து முடக்கப்பட்டு விட்டது. இந்தியாவின் துறைமுகம் அங்கே கட்டப்படுகிறது. இந்தியாவிற்கு தான் பெருமளவில் எரிவாயு, கேஸ், டீசலை ஈரான் அனுப்புகிறது. அது அனைத்தும் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. யுத்தங்களை எதிர்க்க வேண்டிய இந்தியா யுத்தத்தை தூண்டுகிற, யுத்தத்தை நடத்துகிற அமெரிக்காவை, இஸ்ரேலை ஆதரிப்பது வெட்கக்கேடு. இந்தியா தனது அயலுறவு கொள்கையில் நின்று, அணிசரா வழியில் நின்று, நேரு வகுத்த அணிசரா கொள்கையில் நின்று யுத்தத்தை தணிக்க வேண்டும், யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அமெரிக்காவை, இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும். மத்திய கிழக்கில் அமைதி நிலவ வேண்டும். அதற்கு இந்தியா துணை புரிய வேண்டும். பிரிக்ஸ் துணை புரிய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். போர் பதற்றத்தை உருவாக்குற அமெரிக்காவை, இஸ்ரேலை கம்யூனிஸ்ட் பேரியக்கம் கண்டிக்கிறது.